பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த ஜனநாயக முதல்வர் நீங்கள் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள். மை லீடர் இஸ் த கரேஜ் டு மேக் டஃப் டெசிஷன்ஸ். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், எ ட்ரூ லீடர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். விசில் என்பது வெறும் ஒலி அல்ல, இது பாமரர்களின் மொழி என்றும், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதனின் முதல் தொலைபேசி, விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது என்றும் புகழ்ந்து பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் பட்ஜெட் தாக்கல் செய்தார். வேளாண்மை பட்ஜெட்டை பற்றி டீகோடிங் செய்வதற்கு முன், யார் இந்த அமைச்சர் வினோத்? வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தவர். ஆரம்பம் நாட்கள் முதலே மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் சிறப்பாக முடித்தவர். விவசாயத்தில் அதிக நாட்டம் கொண்டவர். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன் விவசாயத்தை மிகவும் நேசித்தவர். தளபதியின் ரசிகன், தளபதியின் வெறியன் என்று தன்னை பெருமையோடு மார்த்தட்டிக் கொள்ளும் நபர்களில் ஒருவர். தளபதி விஜயின் மக்கள் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தன்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுத்தவர் ஆர் வினோத் அவர்கள். பொது நலன்களிலும் விவசாயத்திலும் சமுதாயம் சார்ந்த பணிகளிலும் அதிக அக்கறை கொண்டவர். தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை விஜய் அறிவித்த போது மிகவும் ஆரவாரத்துடன் கும்பகோணம் பகுதியில் மக்களோடு மக்களாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்தார் ஆர் வினோத். வினோத் அவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருந்த சமூக நலன்களும் பொது பணிகளும் அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் 78,650 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்ற வினோத் அவர்களை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்க வைத்து அழகு பார்த்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். திரு வினோத் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தமிழகமெங்கும் பரவலாக பேசப்பட்டார். அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3D ஹாலோகிராம் டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்கள் கவனத்தை தன்வசம் ஈர்த்தார். அடுத்த பிறவி என்று இருந்தால் அதில் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று நமது முதல்வர் விரும்புகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு விவசாயிகளின் மகனாக முதலமைச்சர் விஜய் திகழ்கிறார் என்று பெருமையுடன் பேசி தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் வேளாண்மை பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக 7,432 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். டெல்டா பகுதிகளில் 2,509 கிலோமீட்டர் அளவிற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். கோட் சூட் அணிந்த விவசாயி என்று முதலமைச்சர் விஜய் அவர்களை வினோத் பெருமிதப்படுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் பேசுவதே தலைப்புச் செய்தி அல்லது அவரை பற்றி பேசுவதே தலைப்புச் செய்தி என்று வினோத் கூறியுள்ளார். சந்தனம், தேக்கு, சில்வரம் போன்ற மரங்களை பயிரிட்டு வேளாண் காடுகளை உற்பத்தி செய்ய போவதாக அறிவித்திருந்தார். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 194 உழவர் சந்தைகளில் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகை அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.